நம்ம இப்போ கவுண்டிங்கான முதல் கட்ட ரேண்டமைசேஷன் பணியாளர்கள் யார் யார் இருப்பாங்களோ அவர்களுக்கு ரேண்டமா அலாட் பண்ணக்கூடிய பணி வந்து இன்னைக்கு ஸ்டாச்சுட்டரி பணி அது முடிக்கப்பட்டுள்ளது. இதுல நம்மளோட தேவைக்கு 120 விழுக்காடு நம்ம டிரா பண்றோம். இப்போ டோட்டலா நீங்க ஸ்டாஃபை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதற்கு வந்து நுண் பார்வையாளர் மைக்ரோ அப்சர்வர்ஸ்னு 3 கான்ஸ்டிடுவன்சிக்கும் சேர்த்து நமக்கு 357 பேர் தேவை இருக்கு, இன்க்ளூடிங் 20% ரிசர்வ். கவுண்டிங் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் இதை எண்ணிக்கையை மேற்பார்வையிடறதுக்கு 374 பேரும், கவுண்டிங் உதவியாளர்கள் 380 பேரும், ஆபீஸ் அசிஸ்டன்ட் 322 பேர், ஆக மொத்தம் 1433 பேர். இதுல கவுண்டிங் அசிஸ்டன்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் தவிர மீத உள்ள 3 இதையும் நம்ம வந்து ரேண்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது அந்த பணி முடிக்கப்பட்டு அதற்கான ஆணை வெளியிடப்படும். டெஃபினட்டா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 3 டயர்ல வந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸை 3 ஷிஃப்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அன்னைக்குன்னு வரக்கூடிய பீப்புள் அவங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு நாங்கள் காவல்துறை ஆணையாளர் மதிப்புரிய திரு சந்தீப் ராய் ராठौर அவர் சார்ட்டையும், அதே மாதிரி நம்ம தேர்தலுக்கென கோஆர்டினேட் பண்ணக்கூடிய கபில் ஐபிஎஸ் அவர்கிட்டையும் கோஆர்டினேஷனில் இருக்கும். குறிப்பாக நமக்கு கூடுதலாக சம்டைம்ஸ் லாயலால் ஒரு 700 பேர் பல்வேறு நிலையில் தேவைப்படுவாங்க. அவங்க யாரும் உள்ளே போக மாட்டாங்க. பட் அந்த மாதிரி நடுவில் ஃப்ரிஸ்கிங் தேவைப்படும். அதே மாதிரி செல்போன் டிபாசிட் பண்ணுறதுக்கான இடம், அது எல்லாமே தேர்தல் ஆணையம் என்னென்ன அறிவுரை கொடுக்குறாங்களோ முழுமையாக பின்பற்றுறது. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. நீங்க சொல்றது வந்து நாங்க தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து இருக்கோம். அவ்வப்பொழுது அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. நார்மலி ஒரு செப்பரேட் மீடியா சென்டர் இருக்கு. இப்ப இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் படி அங்காங்கே நம்ம வந்து விதவுட் டிஸ்டர்பிங் சீக்ரசி வந்து ஒரு லிமிட் ஏரியால போய் நம்ம வீடியோ எடுக்கலாம்னு இருக்கு. ஆனாலும் we have to be ஒரு abundant cautionோட தேர்தல் ஆணையத்தோட கடைசி இன்னும் நமக்கு ஆக்சுவலா அந்த அன்னைக்கு மீடியாவுக்கு உங்களுக்கு கார்டெல்லாம் வந்துட்டா கூட ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து அவங்க கைடு பண்ணுவாங்க. அவங்களோட கடைசி அறிவுரை வரும்போது உடனுக்குடன் உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு நாங்கள் அந்த ஏரியாவில் எந்த பாதிப்பின்றி முழுமையாக தேர்தல் ஆணையத்தின் வழிமுறையை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏற்பாடு செய்வது. அதற்கு தான் இப்போ நாங்களே வந்து என்னென்னா நார்மலி எலெக்ஷன் பீப்புள் வந்து பேமெண்ட் பேசிஸில் உணவு பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் உள்ளே மாட்டிடுவீங்க. ஆனால் அதற்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மாதிரி நம்ம யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு அரேஞ்ச் பண்ண முடியல இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் தேவையான ஏற்பாடுகள் அந்த மாதிரி நம்ம எல்லா ஆங்கிள்லையும் பண்ணுறோம். டெஃபினட்டாக உங்கள் பாயிண்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். தேர்தல் ஆணையத்தை தற்பொழுதுள்ள அறிவுரை நான் சொல்லியிருக்கேங்க. வெளியிலேருந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ண முடியும். எப்போவுமே இந்த பிகினிங்கில் கொஞ்சம் பரபரப்பு இருக்குங்க. அப்போ வி எக்ஸ்பெக்ட் யுவர் கோஆப்ரேஷன். பிகாஸ் காவல்துறை எல்லாருமே எங்களோட வருவாய்த்துறை எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போஸ்டல் பேலட்டை கண்காணித்துட்டு வரும்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வி எக்ஸ்பெக்ட் இங்கே எப்போவுமே பத்திரிகை மற்றும் இல்லைங்க அனைத்து கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் கட்சி சாரா கேண்டிடேட்ஸ் நல்ல ஒத்துழைப்பு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து நடுவில் வந்து காவல்துறையோட இணைந்தும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுங்க. இன்னைக்கும் எல்லா கான்ஸ்டிடுவன்சிஸும் அங்கே போயிட்டு வந்திருக்கோம். பூத் ஏஜென்ட்ஸுக்கு இவங்க மீட்டிங்ஸ் நடத்திருக்காங்க. இப்போ எல்லாருமே தன்னோட அந்த இதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபார்ம் 18 யூ வாண்ட் டு டெல் சம்திங் யூ கேன் டெல். ஓகே, ஃபார்ம் 18 யூ கேன் டெல் ஆல்சோ. சொல்லிடலாம், யாராவது ஒருத்தர் சொல்லிடுங்க. லாஸ்ட் வீக் வந்து எல்லா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ் கூட மீட்டிங் நடத்திருக்கோம். அதில் வந்து அவங்க கிரீவன்ஸஸ் சொல்லியிருக்காங்க. மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஃபார்ம் 18ல ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு ஏஜென்ட் அவங்க அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கணும். அவங்க அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு நாங்கள் ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அது வந்து ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள they have to submit and we have to give the ID passes to them.